அனைவருக்கும் வணக்கம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ரோட்லேருந்து இறங்கி 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். சென்ட்ரல் செயல் பக்கத்தில் இருக்குது. காவேரி லேவட் முத்துமாரியம்மன் கோவில் புதுசாக கட்டியிருக்காங்க. புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. கும்பாபிஷேகம் அடுத்து பால் கரகம், அடுத்து நெருப்பு மறிக்கிறது, கரகம், அப்படி எல்லா பூஜைகளும் நடந்துட்டு வருது. ஓகேங்களா. புதுசாக கட்டியிருக்காங்க. அம்மன் சிலை சூப்பராக அருமையாக அமைஞ்சிருக்கு கோவிலுக்கு. ஓகேங்களா. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இங்கே அரசு நகரில் இருந்தது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பெனிபிளாக இருந்த ஏரியா இருந்தது. ஏரியா வந்து மாற்றிட்டாங்க. மாற்றல அங்கே வீடு கொடுத்தாலும் எல்லோரும் அங்கே போயிட்டாங்க. அங்கே வந்து இடம் அம்மன் கோயில் கட்டி க்ளீனாக கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இது அம்மன் முன்னாடி கீழே உள்ள பீடம். இது சிலை அருமையாக சூப்பராக இருக்குது. இந்த அலங்காரம்லாம் பார்த்திங்கன்னா பாலமுருகன் செஞ்சது அலங்காரம். இந்த சூப்பராக அந்த அம்மனுக்கு பூக்கும் அலங்காரத்துக்கு சூப்பராக அருமையாக சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா. கும்பாபிஷேகம் முடிஞ்சது. அடுத்து பால் குடம் முடிஞ்சுது, நெருப்பு முடிஞ்சுது. இப்போ வந்து வீட்டுக்கு ஒரு ஆள், அதாவது குடும்பத்தோடு வந்து பூஜை பண்ணலாம். ஒரு ஆளுக்கு செலவு பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் செஞ்சு சாமியை பூஜை சூப்பராக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நாள் வந்து அர்ச்சனா செஞ்சதாக மெசேஜ் வந்தது. அடுத்து நீங்கள் வந்து குடும்பத்தோடு வந்து பூஜை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தோடு போங்க, பிரசாதம்லாம் செஞ்சு கொடுத்து குடும்பத்தோடு சாமிக்கு போய் 48 நாள் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த வீடியோ தான் இது. இது வந்து ஏற்கனவே பாட்டு போட்டுருந்தது இதில் வீடியோவில். அது போட்டால் காப்பிரைட் வந்துடும். அதனால் அந்த பாட்டெலாம் கட் பண்ணிட்டு சவுண்டு கட் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கேன். பாருங்க பூஜை எப்படி சூப்பராக இருக்குங்களா. அம்மன் அலங்காரம் எப்படி பார்த்தீங்களா. அந்த பூவுக்கும் அந்த அலங்காரத்துக்கும் டெக்கரேஷனுக்கும் சும்மா பார்க்க அம்மனை பார்க்கவே 1000 கண்கள் வேணும். அது போல் இருக்குது பார்க்குறது. பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா. சூப்பராக அருமையாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. வந்து கரகம் எடுத்துருந்தாங்க. அந்த கரகத்தில் போட்டோம். பச்சை கரகம், இல்லை கரகம். ஓகேங்களா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வந்து மீண்டும் அடுத்த ஒரு நல்லது சந்திக்கிறேன். பார்த்திங்கன்னா சைடில் வந்து முருகர் ஃபோட்டோ இருக்குது, அது விநாயகர் ஃபோட்டோ இருக்குது. வெளியில் பார்த்திங்கன்னா அரச மரம், வேப்ப மரம், இது நாகர் சாமி, அப்படி எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த பக்கம் சைடில் பார்த்திங்கன்னா காளி அம்மன், அடுத்து வந்து அங்காள பரமேஸ்வரியும் வச்சுருக்காங்க. அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா வேலண்ணா அவங்க பையன்தான் வந்து அன்னதானம் அன்றைக்கி செலவில் அவங்க தான் பார்த்துருக்காங்களாம். ஆனால் அன்னதானம் ஆரம்பிச்சிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே அன்னதானம் எல்லோரும் சாப்பிட்டே தான் இருந்தாங்க. அவ்வளோ பேருக்கு அன்னதானம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே காய்ஸ், அன்னதானம் பார்த்திங்கன்னா சூப்பராக அருமையாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பலவு வச்சாங்க, ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், இது பார்த்திங்கன்னா அப்பளம், பாயாசம், பொரியல் எல்லாமே சூப்பராக பிரமாதமாக இருந்ததுங்க. தேங்க்யூ முருகா, இவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன். அந்த மாரியம்மன் உங்கள் குடும்பத்துக்கே நல்லது செய்யட்டும். எந்த ஒரு குறை இல்லாமல் நல்லா ஓஹோன்னு இருங்க. ஏன்னா இவ்வளோ பேருக்கு அன்னதானம் செய்து வந்து பெரிய விஷயம் இல்லைங்களா. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். சூப்பராக பூஜை நடந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே காய்ஸ்.